सभी को जय मसीह की। हम सब लोग परमेश्वर का वचन ध्यान करेंगे। आज हमारे बीच में उड़ीसा से पास्टर पाल देवराज जी हैं और उनको हम स्वागत करेंगे और वचनों को ध्यान करेंगे। प्रेज लॉर्ड ब्रदर। பிரைஸ் எல்லாருக்கும் பிரைஸ்ல நாம் ஜெபித்து இந்த காலை தியானத்தை ஆரம்பிக்கலாம். आज सभी को जय मसीह की। हम प्रार्थना करके आज की सुबह की आराधना शुरू करेंगे। அன்பின் தகப்பனே, இதுக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த இரவுகளில் நித்திரை தந்து இந்த புதிய நாளை காண செய்திட நமக்கு நன்றி. கர்த்தாவே, நாங்கள் வெவ்வேறு இடங்களிலிருந்து உங்களுடைய வசனத்தை தியானிக்கும்படியாக திருப்பியாய் கொடுத்த நல்ல தருணத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் நாங்கள் தியானிக்கிற வேத பகுதியையும் கர்த்தாவே, நாங்கள் பார்க்கிற அந்த வாழ்க்கை சரீரத்திலிருந்து எங்களோடு கூட இடைப்படும் உங்களுடைய சத்தத்தை அறிந்து கொண்டு எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் நடைமுறைப்படுத்த எங்களை தாழ்த்தும் இந்த கருத்துல போடும் மீட்பேசு நாமத்தில் ஜெபங்களை தரும். ஆமேன். ஓகே, இந்த நாளிலும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேத பகுதி மார்க் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 1 முதல் 6 வசனம். आज हमारे लिए दिया गया परमेश्वर के वचन के भाग ये है कि मार्कुस का 6वां अध्याय का उसका दूसरा पद है। இதுல நம்ம வாசித்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, இயேசு கிறிஸ்து நாசரேத்துக்கு வர்றாரு. अगर आप यहाँ पर पढ़ते हैं तो यीशु मसीह नाजरत में आ जाते हैं। அதான் அவர் வந்து வளர்ந்த ஊரு. यीशु मसीह जीवन बिताए हुए वो एक शहर है। அந்த இடத்துல வந்து அவர் ஊழியம் செய்யும் பொழுது, அங்க போதனை பண்ணும் பொழுது அங்க உள்ள மக்கள் அவருடைய செயல்களை போதனையை குறித்து ஆச்சரியப்படுறாங்க. तो वहां पर यीशु मसीह रहकर सुसमाचार और संदेश सब देते समय में वहां के रहने वाले लोग जो है यीशु मसीह को देखकर बहुत अचंभित होते हैं। இவருக்கு எப்படி இப்படிப்பட்ட ஞானம் வல்லமை எல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவரை குறித்து சந்தேகப்படுறாங்க. तो वहां पर यीशु मसीह के विषय पर एक संदेह उत्पन्न करता है लोगों के मन में कि इतना ज्ञान यीशु मसीह को कहां से आ गया। அந்த இடத்துல மக்கள் அவரிடத்துல இடர்கள் அடைந்தார்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டது. तो इन्हें क्या ब्रदर 3ನೇ ವಚನದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ, இடர்கள் அடைந்தார்கள். तो वहां पर यीशु मसीह को ये सारा चीज को देखकर थोड़ा सा संदिग्ध हो जाते हैं। இந்த அவங்க இடர்கள் அடைறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, இயேசு கிறிஸ்துனுடைய அந்த அவங்க அப்பா செய்த தொழில், அவர் வந்து ஒரு தச்சனா இருந்தார். तो लोग यीशु मसीह के संदेश पर क्यों ठोकर खाने का एक विषय बन जाता है कि यीशु मसीह के पिताजी जो कार्य करते थे उस कार्य काम की वजह से। இவர் ஒரு கார்பெண்டரா இருந்து எப்படி இவ்வளவு காரியங்கள் எல்லாம் செய்யறாரு அப்படிங்கிறது தான் வந்து அவங்களுக்கான கேள்வியா இருந்துச்சு. क्योंकि यीशु मसीह के विषय पर इसलिए ठोकर खाए कि ये एक बड़े ही काम करने वाले, कैसे इतना ज्ञान इसके पास आ जाता है। அதனால இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல அதிகமான காரியங்களை அங்க செய்யல அப்படின்னு சொல்லி அந்த பகுதியில் எழுதப்படும். इस भाग में हमें ये देख सकते हैं कि इस कारण ही उनके बीच में बहुत सारे काम परमेश्वर ने वहां पर नहीं करते हैं। ஓகே, சோ இந்த இடத்துல நம்ம 2 காரியங்களை பார்க்கலாம். ஒண்ணு வந்து அந்த மக்கள் இயேசுவின் இடத்துல இடர்கள் அடைறாங்க. यहाँ पर 2 चीजों को देख सकते हैं। सबसे पहला यीशु मसीह के विषय पर वो ठोकर खाते हैं। இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல அவர் போதனை பண்ணும்போது சொல்லுவாரு, என்னிடத்தில் இடர்கள் அடையாது இருக்கிறவன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லி. तो प्रभु यीशु मसीह ने एक जगह में जब प्रचार करते वहां पर ये बोलते हैं कि जो मेरे विषय पर ठोकर नहीं खाते हैं तो वो भाग्यशाली है बोलकर। ஓகே, இயேசு கிறிஸ்துனுடைய அந்த செயல்பாடுகள், அவருடைய வாழ்க்கையை குறித்து நிறைய பேர் வந்து இடர்கள் அடைந்திருக்கிறாங்க, விசேஷமா யூத மத குருக்கள். तो यीशु मसीह के संदेश को, यीशु मसीह के जीवन को देखकर यीशु मसीह में बहुत सारे लोग, खास करके जो यहूदी लोग वो ठोकर खाए हैं। ஓகே, ஸோ இன்னைக்கு நாம செய்யற நல்ல காரியங்களை பார்த்து மற்றவர்கள் இடர்கள் அடைகிறத குறித்து நம்ம வந்து
கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. तो लोग अगर ठोकर खाते हैं तो उसके विषय में हम फिक्र करने की ज्यादा जरूरत नहीं है। ஓகே, நம்மளுடைய நல்ல காரியங்களை குறித்து இடர் அடைஞ்சாங்கன்னா நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. நம்மளுடைய கெட்ட காரியங்களை குறித்து இடர் அடைகிறாங்கன்னு சொன்னா நம்ம நிச்சயமா நம்மளை திருத்திக் கொள்கிறதா இருக்கும். अगर हमारे अच्छे चीजों पर अगर वो ठोकर खा रहे हैं तो उस पर हम लोग विचार करने की बात है। अगर हमारे बुरे चीज के विषय पर अगर ठोकर खा रहे हैं तो उसके विषय में हम ज्यादा ध्यान नहीं लगाना चाहिए। ஓகே, ரெண்டாவது நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல இந்த நாசரேத் மக்களுடைய அவிசுவாசம் இயேசு கிறிஸ்துனுடைய அந்த கிரியைகளையும் அவருடைய போதனையையும் சந்தேகித்தது. तो वहां पर के जगह में रहने वाले लोगों का जो अविश्वास ही यीशु मसीह का कार्यों पर, यीशु मसीह का हर एक एक सेवकाई के उस विषय पर वो संदेह उत्पन्न होता है। அதுக்கான காரணம் முதல்ல நம்ம பார்த்த மாதிரி அவர் வந்து ஒரு கார்பெண்டர் வேலை செஞ்சிருந்தாரு. அவங்க அப்பா கூட அவங்களுக்கு உதவி பண்ணியிருக்காரு. तो इसका सबसे बड़ा कारण ये है कि प्रभु यीशु मसीह ने उनके पिताजी के साथ एक बड़ा ही काम करने वाले थे। तो இன்னைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா நிறைய பேர் வந்து நம்மளுடைய உலக பிரகாரமான நம்மளுடைய திறமை என்ன இருக்குது அப்படிங்கறத வச்சுதான் வந்து நம்மள வந்து சாதாரண மக்கள் இடை போடுவோம். तो कई सारे लोगों का विचार ये है कि हमारे पास रहने वाले खुद के सामर्थ्य क्या है, उस पर ही बहुत सारे लोग ठोकर खाते हैं। तो உதாரணத்துக்கு நம்ம அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில பார்த்தோம்னு சொன்னா பெந்தெகோஸ்தே நாளுக்கு அப்புறமா அவங்க செய்த ஊழியத்தை பார்த்து இவங்கெல்லாம் வந்து எங்கேயுமே ட்ரைனிங் போகலையே, இவங்க எப்படி இவ்வளோ நல்லா போதனை செய்யறாங்க அப்படின்னு சொல்லி அந்த யூத மத குருக்களுக்கு வந்து சந்தேகம் வந்துச்சு. तो उदाहरण से आप देखिएगा प्रेरितों के समय में वे लोग करने वाले हर एक सेवकाई को संदेश को देकर खास करके यहूदी लोग ये संदेह करते थे उन पर कि ये लोग कहीं पर भी नहीं गए सीखने के लिए, तो इतना ज्ञान इनको कहाँ से प्राप्त हुई है। ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ஒருவேளை ரொம்ப வருடத்துக்கு முன்பு நடந்த காரியங்களா இருக்கலாம். இப்ப நம்ம பார்த்த எல்லாமே வந்து இயேசு கிறிஸ்துவின் காலத்திலயும் அப்போஸ்தலர்கள் ஊழியம் செய்த காலத்திலயும் நடந்தது. तो अभी जो हम देख रहे हैं ये सारा चीज प्रेरितों के समय में हो, यीशु मसीह जी उठने के समय में हो, ये सब हो ही रहा था। ஆனா இன்னைக்கு நம்ம பார்த்தோம் சொன்னா ஆண்டோடைய வசனத்தினால இடல் அடைகிற நிறைய பேர் வந்து விசுவாசிகள் இருக்கிறாங்க. तो आज भी प्रभु यीशु मसीह पर परमेश्वर के वचन के विषय पर ही ठोकर खाने वाले लोग जो है ज्यादा ही हैं। ஏன்னா அன்னைக்கு எழுதின பைபிள் இன்னைக்கு எப்படி வந்து நடைமுறையில சாத்தியம் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர்ட்ட இருக்கு. क्योंकि बहुत सारे लोगों के अंदर एक सवाल है भी आज भी है कि उन दिनों में जो जिक्र किया गया है वो आज कैसे हो रही है, அதை எப்படி நம்ம இன்னைக்கு ஃபாலோ பண்ண முடியும், आज हम उसको कैसे पालन कर सकते हैं। அப்படிங்கிற அந்த கேள்வி வந்து நிறைய பேர்ட்ட ऐसे प्रकार का एक सवाल बहुत सारे लोगों के मन में है। ஓகே, ஸோ வேத வசனம் அப்படிங்கிறது அந்த காலத்துக்கு மட்டும் கொடுக்கப்பட்டதில்லை, ஸோ முழு மனித குலத்துக்கும் கொடுக்கப்பட்ட ஒன்று. तो बाइबल का परमेश्वर का जो वचन है वो केवल उन दिनों के लोगों के लिए नहीं बल्कि हर समय के लोगों के लिए दिया गया है। ஓகே, ஸோ இந்த வேத வசனத்துல நம்ம வந்து இடர்ல அடையாம இருக்கிறது அப்படிங்கிறது நிச்சயமா நமக்கு வந்து ஒரு பெரிய ஆசீர்வாதம். तो परमेश्वर के वचन के विषय पर हम ठोकर नहीं खा रहे हैं, यही एक अचंभित काम है। ஒருவேளை நீங்க இடர்ல அடைறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ குறை இருக்கிறது அப்படிங்கறத நீங்க உணர்ந்து அதை ஆண்டவருடைய உதவியால ஆண்டவருடைய வசனத்தின் வெளிச்சத்துல அதை நம்ம சரி செய்ய முயற்சி செய்யணும். अगर आपके अंदर एक संदेह के द्वारा अगर परमेश्वर के वचन पर अगर आप ठोकर खा रहे हैं तो फिर वो आपके अंदर कुछ कमी है, तो हम परमेश्वर से मदद मांगना चाहिए कि वो कमी को पूरा करें बोल के। ஓகே, இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மிஷனரி வந்து ஜான் நெல்சன் ஹைடே. आज हमारे लिए दिया गया एक मिशनरी का नाम है कि जॉन नेल्सन हेडे। ஸோ இவர் வந்து ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல பிறக்கிறாரு. அவங்க அப்பாவும் ஒரு பாஸ்டர். ये एक मसीही परिवार में पैदा होते हैं और इनके पिताजी भी एक पास्टर थे। ஸோ அவங்க அப்பா
ஊழியக்காரங்க நிறைய பேர் எழுமணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பாரமா ஜெபித்த ஒரு மனிதன். उनके पिताजी बहुत सारे सेवक लोग तैयार होना चाहिए बोलकर बहुत ही बोझ से प्रार्थना किए हुए एक पासवान थे। ஸோ இவங்களுடைய குடும்பத்துல எட்மண்ட் அப்படின்னு அதாவது ஜான் அண்ணன் சகோதரர் ஒருவர் வந்து ஊழியத்துக்காக போறாரு. ஆனா அவர் ஒரு சில இதனால மரித்து போயிடுறாரு. அங்க உள்ள சூழ்நிலை ஒத்து வராம அவர் மரித்து போறாரு. इनके परिवार में जॉन नेल्सन हेडे के जो बड़ा भाई है वो सेवाकाई करने के लिए निकल पड़ते हैं, लेकिन वहां पर वो जल्दी से ही मृतक होने की वजह से वो सेवा रुक जाती है। ஜான் அதுக்கப்புறமா வந்து அவரும் பைபிள் காலேஜ் போயிட்டு அவர் வந்து பஞ்சாப்க்கு வந்து ஊழியத்துக்கு வராரு. तो जॉन नेल्सन हेडे भी फिर उसके बाद बाइबल कॉलेज पढ़ाई करके वो भी सेवकाई के लिए निकल पड़ते हैं। ஸோ பஞ்சாப் பகுதியில அவர் ஊழியம் செய்யும் பொழுது அவர் ரொம்ப கஷ்டங்கள் அனுபவித்திருக்கிறாரு. तो उन्होंने पंजाब शहर में आकर सेवकाई करते हैं। वहां पर सेवकाई में बहुत ही क्लेश को उठाना पड़ता है। எதிர்ப்புகளை எதிர்கொண்டிருக்கிறாரு. बहुत सारे विरोध को उन्होंने सामना करना पड़ा। ஸோ இவர் வந்து பல மணி நேரங்கள் ஜெபிக்கிற ஒரு மனிதனா இருந்திருக்கிறாரு அந்த இடத்துல. उस शहर में बहुत देर तक लंबे समय तक प्रार्थना करने वाले एक व्यक्ति बनकर थे। பஞ்சாப் பிரேயர் யூனியன் அப்படிங்கிற ஒரு குரூப்பையும் வந்து அவர் அந்த இடத்துல வந்து ஸ்தாபிக்கிறார். तो पंजाब प्रेयर यूनियन करके एक संस्था को वहां पर वो लोग स्थापन करते हैं। तो அவர் வாழ்ந்தது கொஞ்ச நாட்கள் தான், 46 வயசு. इनका जीवन काल लगभग 46 वर्ष था। ஆனாலும் அவர் அந்த காலங்கள்ல ஆண்டவருக்காக நிறைய காரியங்களை வந்து செய்திருக்கிறார். लेकिन फिर भी परमेश्वर के लिए बहुत सारे कामों को वहां पर वो करते हैं। ஸோ அவர் நோய்வாய்ப்பட்டு மரிக்கிற வரைக்கும் அவர் ஜெபத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு. तो वो बीमारी के द्वारा मरने के उस समय तक प्रार्थना करने वाले व्यक्ति बनकर ही वो रहे। ஸோ அவருடைய வாழ்க்கை நம்ம வாசித்து பார்த்தோம்னு சொன்னா அவருக்கு வந்து காது வந்து சரியா கேட்காது. तो उनके जीवन के एक समस्या यह था कि उनको कान जो है सही से नहीं सुनाई देता था। ஸோ நமக்கு தெரியும் சரியா கேட்கல அப்படின்னு சொல்லி பேசுறதும் கஷ்டம். हम सब लोग जानते हैं कि जिसको सुनाई नहीं देता है तो उनके सामने बात करना बहुत मुश्किल होता है। அவர் பஞ்சாபுக்கு வந்தப்போ இங்க உள்ள லோக்கல் லாங்குவேஜை கத்துக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாரு. ஏன்னா அவருக்கு காது சரியா கேட்காததுனால அத மொழியை கற்றுக்கொள்றதும் வந்து ஒரு பெரிய கஷ்டமான ஒரு காரியமா இருந்துச்சு அவருக்கு. जब इन्होंने पंजाब को आ जाते हैं तो वहाँ की भाषा को सीखने में बहुत कष्ट उठाते हैं, क्योंकि इनको सुनाई बहुत कम पड़ता था इसलिए। ஆனாலும் அதை வந்து அவரு பொருட்படுத்தல. அவர் வந்து வசனத்தை வந்து தொடர்ந்து வாசிப்பதிலும் ஜெபிப்பதிலும் தன்னுடைய நேரத்தை வந்து செலவழித்தார். लेकिन उस पर वो ज्यादा ध्यान नहीं लगा देते, बल्कि परमेश्वर को ध्यान करना और उन प्रार्थना करना, ये सब में वो लगे रहते थे। ஆனா அவர் தொடர்ந்து வந்து இந்த பஞ்சாப் மொழியை வந்து கற்றுக்கொண்டிருந்தார். और लगातार ऐसे कोशिश करते वक्त में वो पंजाब की भाषा को सीख लेते हैं। तो காலங்கள் கடந்தது, பஞ்சாப் மொழியில வந்து அவர் தேர்ச்சி பெற்றார். तो समय खत्म हो गया और उसके बाद पंजाब की भाषा में वो अच्छे से निपुण हो जाते हैं। அதாவது ரொம்ப பல வருடங்கள் கழித்து அவர் பஞ்சாப் மொழியை வந்து நல்லா கத்துக்கிட்டார். कुछ साल लेकर पंजाब के उस भाषा को बहुत अच्छी रीति से वो सीख लिए। ஓகே, ஸோ இதுல நம்ம என்ன பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னா அவருக்கு வந்து கேட்கிற குறைபாடு இருந்துச்சு. அதனால அவர் மொழியை கற்றுக்கொள்றதுக்கு வந்து தடையா இருந்துச்சு. ஆனாலும் அது வந்து அவர் நிறுத்த முடியல. அவர் தொடர்ந்து ஊழியத்தை செய்வதை வந்து அது தடையா இருக்கல.
तो देखिएगा, उनको कान सुनाई कम पड़ता था, फिर भी थोड़ा सा लेट हो गया, लेकिन उस भाषा को सीखने में वो देरी नहीं किया, और एक दिन वो अच्छी रीति से वो सीख लिए। ஸோ இன்னைக்கு ஊழியத்துல வந்து நம்ம எல்லாரும் ஊழியத்துல இருக்கிறோம். ஸோ ஊழியத்துல நிச்சயமா நமக்கு வந்து சில தடைகள் இருக்கதான் செய்யும். तो देखिएगा, हम सब लोग भी सेवकाई में हैं, हम सब लोग तो इस सेवकाई में कहीं ना कहीं हमें रुकावट होता ही है। ஸோ அந்த தடைகளை நம்ம எப்படி கடந்து போறோம் அப்படிங்கிறது நிச்சயமா ஒரு கேள்வி. तो उस रुकावट को कैसे हम पार करना चाहिए, यही हमारे जीवन में एक सबसे बड़ा सवाल होती है। ஸோ ஒருவேளை ஜான் ஹைட் நினைச்சிருந்தாரு சொன்னா, இல்ல எனக்கு பஞ்சாப் மொழி கத்துக்க முடியல, எனக்கு சரியா காது கேட்க மாட்டேங்குது, நான் திரும்பி எங்க ஊருக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி போன நினைச்சிருந்தா போயிருக்கலாம் அவர். अगर वो जॉन नेल्सन अगर सोचते हैं कि मुझे सही से नहीं सुनाई देगा, तो फिर मैं मेरा शहर चला जाऊंगा, अगर सोच के अगर रहा था, तो सच में वो चला जा सकते थे। ஆனா அவரு திரும்பி போகல. அவருக்கு இருந்த அந்த குறையையும் அவர் வந்து அலட்சியப்படுத்தல. அதை வந்து அவர் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டு அதை அந்த மொழியை கத்துக்கிட்டு தொடர்ந்து அங்க ஊழியம் செய்யும். तो देखिएगा, वो उस पर ज्यादा ध्यान नहीं लगाए, बल्कि ज्यादा कोशिश किए उस पंजाबी भाषा को सीखने के लिए, और लगातार उसके कोशिश में थे, और वो एक दिन सीख लिए। ஸோ நம்முடைய குறைகள் ஊழியத்துக்கு இடையா வந்து நம்ம பார்க்க கூடாது. तो हमारे जो रुकावटें हैं वो सेवकाई के रुकावट रुकावट के लिए है करके हम उस पर नजर नहीं लगाना चाहिए। ஸோ நம்ம ஆண்டவர் பாதத்துல அர்ப்பணித்து நம்ம தொடர்ந்து ஜெபிக்கும் பொழுது நிச்சயமா அந்த குறை ஆண்டவர் கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வார். और उस समस्या के लिए हम परमेश्वर के पास लगातार प्रार्थना करने से उसको पार होने का तरीका परमेश्वर हमारे लिए तैयार करते हैं। அதுக்கு அடுத்தபடி அவருடைய வாழ்க்கையை நம்ம வாசிக்கும் பொழுது இன்னொரு காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ளலாம். அவர் வந்து ஆத்ம பாரத்துடன் ஜெபித்தார் அப்படின்னு சொல்லி அவரை குறித்து எழுதப்பட்டு. तो उसके बाद उनके जीवन में एक और चीज को हम सीख सकते हैं कि वो एक आत्मा का बोझ के लिए बोझ को लेकर बहुत प्रार्थना करते थे। ஸோ பல இரவுகள் விழித்திருந்து ஜெபித்தார் அப்படின்னு சொல்லி அவரை குறித்து எழுதப்பட்டிருக்கு. बहुत सारे रात तक वो जागे होकर प्रार्थना करते थे बोल के उनके बारे में जिक्र किया गया है। ஸோ ஜெபம் அப்படிங்கிறது ஒரு ஊழியர்களுக்கு ரொம்ப அவசியமான ஒன்று. प्रार्थना जो है हर एक सेवक लोगों के लिए बहुत ही महत्वपूर्ण विषय है। ஸோ நம் எவ்வளவு ஆத்ம பாரத்துடன் ஜெபிக்கிறோம் அப்படிங்கறத நாமே ஆராய்ந்து பார்க்கணும். कितने आत्मा का बोझ को लेकर हम प्रार्थना करते हैं, हम अपने आप को परखना जरूरत है। ஸோ அழிந்து போகிற ஆத்மாக்களை குறித்து கரிசனை உள்ளவர்களாக நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கோம். तो नष्ट होने वाले आत्माओं के विषय में हम बहुत ही परमेश्वर के इच्छा के अनुसार हम प्रार्थना करने वाले होना चाहिए। ஸோ அதுக்கு அடுத்தபடி அவருடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தோம்னு சொன்னா, அவர் பஞ்சாபுக்கு வந்த பிறகு அவருக்கு வந்து உடல் நலத்துல வந்து ஒரு சில பிரச்சனைகள் வருது. तो उसके बाद वो पंजाब में जब सेवकाई में आ जाते हैं, तो शारीरिक रीति से कई सारे दिक्कतें उनको सामना करना पड़ा। அவரு திரும்ப அமெரிக்காவுக்கு போயிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு திரும்ப பஞ்சாபுக்கு வராரு அவர் ஊழியம் செய்யறதுக்கு. और उसके लिए वो फिर से अमेरिका जाते हैं, वहां पर इलाज करके फिर वो आकर पंजाब में सेवकाई करते हैं। ஸோ அவருடைய சரீர பலவீனத்தை வந்து அவரு அதிகமா பொருட்படுத்தல. वो अपने शरीर के कमजोरी को लेकर ज्यादा विचार नहीं करते थे। அவர் வந்து ஒரு அவருடைய சரீரத்துல ஒரு விஷயம் இருந்திருக்கு. என்னன்னா, சாதாரண எல்லாருக்குமே வந்து ஹார்ட் வந்து லெஃப்ட் சைட்ல இருக்கும், ஆனா அவருக்கு ரைட் சைட்ல இருக்கு. இது ரொம்ப ரேரா ஒரு சிலருக்கு மட்டும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. ஸோ அதே மாதிரி அவருக்கும் வந்து ரைட் சைட்ல இருந்து. तो आप देखिएगा, इनके जीवन में सबसे बड़ा समस्या ये था कि सब लोगों को जो दिल है वो हमारा लेफ्ट तरफ रहता है, और इनको जो है राइट तरफ था। ये बहुत कम लोगों को होता है, और वो समस्या इनको भी था। ஓகே. ஸோ அது போக அவருக்கு கேன்சர் இருந்திருக்கு, और उनको इसके साथ कैंसर बीमारी था।
அது எல்லாம் மத்தியிலும் அவர் வந்து அவருடைய தேசத்தை விட்டு இவ்வளவு தூரம் வந்து இங்க தங்கி இருந்து இங்க அவர் வந்து ஊழியம் செய்திருக்காரு. ये सारे चीज होने के बावजूद भी वो सब चीज को ज्यादा मन में ना लेते हुए वो यहाँ पर आकर रहकर वो परमेश्वर के सुसमाचार सेवकाई में लगे रहते हैं। இன்னைக்கு நம்ம ஊழியத்துல ரொம்ப சிம்பிளா வந்து எக்ஸ்கியூசஸ் கொடுக்குறோம். आज हम हमारे सेवकाई में बहुत ही साधारण रीति से बहाना दे देते हैं। தலைவலிக்குது, காய்ச்சல் அடிக்குது, சளி பிடிச்சிருக்குது. हम बोलते हैं कि मेरा सिर दर्द है और बुखार है और सर्दी हो गया है। அப்படியெல்லாம் வந்து இவர் நினைச்சிருந்தாரு அப்படின்னு சொன்னா அவர் இவ்வளவு தூரம் வந்திருக்க மாட்டாரு, இவ்வளவு தூரத்துக்கு தன்னுடைய உயிரை வந்து ரிஸ்க் எடுத்திருக்க மாட்டாரு. देखिएगा, अगर ये ऐसे सोचते हैं तो वो अपने देश को छोड़कर यहाँ पर नहीं आते हैं और सेवकाई भी नहीं करते हैं। நம்ம டெய்லி பாக்குற மனிதர்கள் எல்லாருமே தன்னுடைய வாழ்க்கையில வந்து நிறைய ரிஸ்க் எடுத்திருக்காங்க. அவங்க ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பயப்படல. तो हम हर रोज जो देख रहे हैं उन सबके जीवन में बड़े बड़े चुनौतियों को लिए हैं। तो இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயாரா இருக்கோமா? क्या आज हम हमारे जीवन में ऐसे चुनौतियों को लेने के लिए तैयार हैं? तो நிச்சயமா எல்லாருக்கும் குறைகள் இருக்கும், எல்லாருக்குமே வந்து பலவீனங்கள் இருக்கும். அதையெல்லாம் நாம தாண்டி ஆண்டவருக்காக தொடர்ந்து நாம வந்து நிலைத்திருக்கணும். तो हर एक एक व्यक्ति को बहुत सारे कमजोरियां होते हैं, लेकिन फिर भी उसको पार करके हम परमेश्वर के लिए जीना बहुत आवश्यकता है। तो எல்லாருக்கும் ஒரே மாதிரி ப்ராப்ளம் இருக்காது, और सबको एक ही प्रकार का दिक्कत नहीं रहता है। ஒரு சிலருக்கு சரீரத்துல ப்ராப்ளம் இருக்கும், कुछ लोगों को शरीर में कमजोरी रहता है, ஒரு சிலருக்கு வீட்டுல ப்ராப்ளம் இருக்கும், कुछ लोगों को परिवार में कमजोरी दिक्कत रहता है, ஒரு சிலருக்கு ஊழியத்துல எதிர்ப்புகள் வரலாம், कुछ लोगों को सेवकाई में बहुत सारे रुकावटें आ सकते हैं। तो எல்லாருக்கும் வெவ்வேறு வகையான பிரச்சனைகள் இருக்கு, எல்லாருக்கும் ஒரே மாதிரி பிரச்சனை நிச்சயமா இருக்கு. तो अलग अलग हर लोगों को अलग अलग प्रकार के चुनौतियां होते हैं, सबको बराबर नहीं होते। ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம ஊழியத்தில் நிலைத்திருப்பது அப்படிங்கிறது நம்ம எவ்வளவு தூரத்துக்கு ஆண்டவரை சார்ந்து இருக்கிறோம், ஆண்டவர் மீது எவ்வளவு பற்றுதல் உள்ளவர்களா இருக்கிறோம் அப்படிங்கிறது வெளிப்படும். तो ऐसे परिस्थितियों में हम उस वक्त में परमेश्वर को कितना हद तक हम परमेश्वर पर निर्भर हैं, परमेश्वर पर ही आशा रखते हुए जीवन बिताते हैं, वो परखना जरूरत है। ஸோ இவரை குறித்து இப்படியா சொல்லப்படுது, எவ்வளவு உண்மையா பொய்யான்னு சொல்லி எனக்கு சரியா தெரியல. நான் வாசித்த எல்லா ஆர்டிகல்ஸ்லயுமே இந்த வாக்கியம் வந்து எழுதப்பட்டிருந்தது. நீங்களும் அந்த வார்த்தையை வந்து பயன்படுத்துவீங்க. इनके बारे में एक चीज लिखा गया है, वो सही है कि झूठ है मुझे तो पता नहीं है। बहुत सारा हॉस्टल में ये सब लिखा रहता है, आप भी उस चीज को देखे होंगे। சொல்றீங்க, நீங்களும் சொல்றீங்க, आप लोग भी बोलते हैं उसको। ஓகே, அது என்னன்னா போலோ यीशु मसीह की जय। उसका मतलब है कि बोलो यीशु मसीह की जय। तो அவர் வந்து அவர் சாக போற நேரத்துல அவர் கடைசியா சொன்ன வார்த்தை வந்து இதுதான் அப்படின்னு சொல்லி அவரை குறித்து எழுதப்பட்டிருந்தது। तो उनके बारे में जिक्र किया गया है, वो मरने के उस आखिरी क्षण में बताए हुए ये एक बात है, ये उन्हीं ने बताया करके जिक्र किया गया है। तो அது உண்மையா இருக்கும் பட்சத்தில் அவர் ஆண்டவருக்காக எவ்வளவு வைராக்கியம் உள்ளவராக இருந்தார் அப்படிங்கறத வந்து அது காண்பிக்குது। अगर वो सच है तो एक बार सोचिएगा परमेश्वर के लिए कितना वो विश्वास योग्य होकर सेवकाई किए हैं। तो நம்ம நம்முடைய மரணம் பரியந்தம் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கணும்। तो हम मरने के आखिरी समय तक परमेश्वर के लिए विश्वास योग्य होकर रहना है। तो கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக। அவருடைய வருகை பரிந்தும் உண்மையுள்ளவர்களாக இந்த உலகத்திலே வாழ்। तो परमेश्वर ने हर एक एक व्यक्ति को आशीष करे, यीशु मसीह के उस आगमन तक हम दुनिया में उसके लिए जीवन बिताएं। நாம் ஜெபித்து முடிப்போம்। हम प्रार्थना करके समाप्त करेंगे। அன்பின் தகப்பனே, இந்த நன்றி செலுத்துகிறோம்। இந்த நேரத்தில் உள்ள கர்த்தாவே, நாங்கள் உங்களுடைய வசனத்தை தியானிக்க கர்த்தர் கிருபை செய்து உமக்கு நன்றி। கர்த்தாவே, எங்களுடைய
வாழ்க்கையிலே நாங்கள் உமக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்க சிறப்பு செய்தோம். எங்களுடைய வாழ்க்கையில வருகிற எல்லா சோர்வுகளையும் உண்மையுடைய பலத்தினாலே நாங்கள் கடந்து செல்ல கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டும். உங்களுடைய பலத்தினால் எங்களை இடைக்கட்ட முடியாது சொல்லி நாங்கள் வெறுமனே வசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, இந்த வசனத்தின்படி வாழ்கிறவர்களாக நீர் எங்களை மாற்றியல்ல முடியாது சொல்லி இந்த தொடக்கத்தாகவே கல்வாச்சப்பல் மூலமாக நடைபெறுகிற எல்லா ஊழியர்களும் கர்த்தரை கூறுகிறோம். மட்டுமாக தாங்கி வழிநடத்தின தேவன் இனிமேல் நீர் தாங்கி வழிநடத்த முடியாது சொல்லி நீர் இதுவரைக்கும் போதுமானவராக இருந்திருக்கிறேன். குறைகள் எல்லாம் நீர் நிறைவாக்கிறீர்கள். அதே போல நீர் தொடர்ந்து நடத்துவீர் என்பதில் விசுவாசிக்கிறேன். இந்த தொடக்கத்தாகவே விசேஷமாக வாரணாசி பகுதியிலே ஏற்பட்டிருந்த பிரச்சனையை உடைய காரணத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்தலும் இந்த நாளிலும் அவர்கள் கோர்ட்ல இருக்கிறதான அந்த ஹியரிங்கையும் உடைய காரணத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கத்திரி பெரிய காரியத்தை செய்தலும் முடியாக செபிக்கிறோம். ஒவ்வொரு அதிகாரிகள் கண்களிலும் தயவு கிடைத்து அவர் விடுதலை அடையத்தக்கதாக கத்திரி கிருபை செய்தல் முடியாது. கத்த நீர் நல்லவர், உங்களுடைய பிள்ளைகளின் நன்மையை விரும்புகிறவர் என்று விசுவாசிக்கிறோம். நீர் பெரிய காரியத்தை செய்வீர் என்பதை விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து கொடுக்கத்தக்க நாங்கள் இந்த ஊழியத்திலே எல்லா சூழ்நிலையிலும் தொடர்ந்து நிலைத்திருக்க நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் உற்சாகப்பட்ட முடியாது. எங்களை தாழ்த்தி கருத்துல போகுது. இயேசு நாமத்தில் இவங்களால தகப்பனே. ஆமென். ஆமென்.